ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கோழிப்பண்ணை செல்லதுரை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணது சீனு ராமசாமி. இந்த படத்தோட கதையை சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணீங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை வச்சு அதுதான் என்னோட மோட்டிவேஷன். நிறைய பாசிட்டிவ் வைப்ல நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ எனக்கு வந்து நீங்க என்ன இது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை வந்து தப்பா இருந்தாலும் திருத்திக்க பார்க்குறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லண்டன்ல ஹீரோட அப்பா எல்லாம் பைக்ல சேசிங்ல போவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது துபாயில போவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பைக்கும் ஃபைட்டு. அப்புறம் ஒரு 10 கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தெத்திட்டு வருவாங்க வில்லனுங்க. ஒரு 10-15 பாட்டு இருக்கு. அது மாதிரியான ஒரு சூப்பர் படம். அது மாதிரிலாம் இது எதுவுமே கிடையாது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வச்சு இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. சீனு ராமசாமி படம்னாலே ஒரு ரொம்ப எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை விட இந்த படம் வந்து சூப்பரா இருக்கு. சீனு ராமசாமி தான் இந்த படத்தோட கதையும் எழுதியிருக்காரு. இதில் நடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகன், பிரிகிடா சாகா, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் பெரும்பாலான கதை போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு பாடகர் பாடுவார். பாட்டு பாடும்போது இந்த ஐஸ்வர்யா ராய் வந்து ஐஸ்வர்யா தத்தா அவங்க வந்து அந்த பாட்டை கேட்பாங்க. அவங்க வந்து செல்லதுரை அம்மாவாக இருப்பாங்க. அந்த பாட்டு பாடுறவங்க கூட அந்த லைட் மியூசிக் ஆளுகிட்ட மயங்கி இவங்களுக்கு ஒரு உறவு இருக்கும், தப்பான உறவு இருக்கும். இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இருப்பார். ஸோ இப்போ வந்து இவங்களோட பசங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த அம்மாவை சந்திக்க வருவான். அப்போ வந்து அந்த இராணுவ வீரர் வருவார். அப்போ வந்து பக்கத்து வீட்டு ஆளுங்கலாம் சொல்லுவாங்க, இது மாதிரி தான் வந்து கூத்தடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. இவங்களை கட்டி போட்டு இவர் குடிச்சு இவங்களை சாவடிக்கணும்னு பார்ப்பாரு. இவர் போதையில் இருக்கும்போது அந்த இராணுவ வீரர் போதையில் இருக்கும்போது இவங்க 2 பேர் தப்பிச்சு போய் ஓடிடுவாங்க. இப்போ இந்த பசங்களை வந்து இந்த இராணுவ வீரர் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, தூரத்து பாட்டி உறவான பாட்டிக்கிட்ட இவர் தள்ளி விட்டு இவரும் அந்த பசங்களை விட்டு போயிடுவார். இப்போ பெரிய சாமின்ற அவங்க பெரியப்பா கிட்ட இந்த பசங்க வளர்ந்து பெரிய ஆளாகுங்க. இதில் வந்து யோகி பாபு சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த பசங்க பெரிய ஆளாகி அண்ணன் தங்கச்சி பாசத்தில் இவர் கல்யாணம் பண்ணி தருவார். நடுவில் லவ் அப்படின்லாம் வரும். இந்த செல்லதுரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோழி பண்ணையை பார்த்துப்பான். இப்போ அந்த ஓடி போன அப்பா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளத்தில் வருவார். அந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த பையன் எப்படி சால்வ் பண்ணுறான்றது நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது இந்த ஏகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து ஓடி போன அம்மா வந்து பிச்சைக்காரியாக ஒரு இடத்துல கோயிலில் இருப்பாள். அவரையும் அந்த அம்மாவையும் கூப்பிட்டு வந்து இவன் வச்சுப்பான். ஸோ இந்த படத்தோட ஹீரோயிசமாக தான் கடைசி கிளைமேக்ஸில் அந்த அப்பாவையும் எப்படி காப்பாற்றினான்றது தான் படத்தோட கதை. அப்புறம் வழக்கம் போல் அவனோட வேலையை பார்க்குறான் அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹீரோயிசம் அப்படிலாம் இல்லாமல் நெகிழ்ச்சியோடு இந்த படம் போச்சு. ஸோ இது மாதிரி படம்லாம் ஆஸ்கருக்கு போயிருக்கலாம். இந்த படம் கூட போயிருக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. தேட்டர்லாம் காலியாக இருந்தது. இந்த தேட்டர் ரெஸ்பான்ஸும் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இந்த படம் சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா தேட்டர் ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லாப்டா லேடிஸ்லாம் வந்து அது ஒரு நல்ல படம் தான். ஆனால் அது ஆஸ்கருக்குலாம் அதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படத்தெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம தமிழ் படத்தில் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டு லாப்டா லேடிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த இதில் நியாயம்னு தெரில. அமீர் கான் ப்ரொடக்ஷன் தான் அப்படின்னு போகுது, எனக்கு சரியாக தெரில. ஆனால் இது ஒரு தரமான படம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃபேமிலியோட சின்ன குழந்தைங்களாம் வச்சு அதுங்கெல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பார்க்க வேண்டிய படம். ஆனால் இது மாதிரி படத்துக்கெலாம் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் மொக்க படத்துக்கெலாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு பர்ஃபெக்டான படம். இது படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, இருந்தாலும் இது ஒரு நல்ல படம். பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.